அரியலூரில் நடைபெற்ற வேளாண் குறித்த கருத்தரங்கில் அனைத்து விவசாயிகளும் அரை ஏக்கராவது இயற்கை வேளாண் முறையில் சாகுபடி செய்ய முன்வர வேண்டும் என இயற்கை வேளாண்மை துறை அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அரியலூர் மாவட்டம் பொய்யாதநல்லூர் கிராமத்தில் வேளாண்மை துறை சார்பில் இயற்கை வேளாண் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இக்கருத்தரங்கில் இயற்கை வேளாண்மை எவ்வாறு செய்வது, இயற்கை வேளாண்மைக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் மானிய திட்டங்கள், வேளாண் அறிஞர்கள், வேளாண் துறை வல்லுநர்கள் மற்றும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் தங்களது அனுபவங்களை கூறினர். மேலும் இயற்கை வேளாண்மைக்கு பயன்படுத்தப்படும் இடுபொருட்கள் மற்றும் விதைகள் குறித்த கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தொடங்கி வைத்து பார்வையிட்டார். கண்காட்சியில் இயற்கை வேளாண்மைக்கான இடுபொருட்கள், பல்வேறு நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டால் பயிர்களில் ஏற்படும் அறிகுறிகள், சொட்டு நீர் பாசனத்திற்கான கருவிகள், மரபு சார்ந்த விதைகள், மறந்து போன பல்வேறு அரிசி வகைகள். இக்கருத்தரங்கில் பொய்யாதநல்லூர் கிராமத்தை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களை சேர்ந்த விவசாயிகள், வேளாண் துறை அலுவலர்கள், வேளாண் அறிஞர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இயற்கை விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து பல்வேறு வகையான திட்டங்களை வேளாண்மை துறையின் மூலமாக செயல்படுத்தி வருகிறது. இதனை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இன்று உயிர்ம வேளாண்மை விழிப்புணர்வு மற்றும் கண்காட்சி கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இயற்கை வேளாண்மையை ஊக்குவிப்பதற்காக அரசு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்துகிறது, இதில் பயன்பெறுவதற்கு என்னென்ன தகுதிகள் வேண்டும், இதில் எவ்வாறு பயன்பெறுவது என்று குறித்து விழிப்புணர்வு மற்றும் கருத்து காட்சி கூட்டம் இன்று நடைபெற்று வருகிறது. இதனை அனைவரும் பயன்படுத்தி குறைந்தபட்சம் அரை ஏக்கராவது இனிவரும் காலங்களில் இயற்கை விவசாயம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லாம் போயிட்டு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆர்வம் வந்துச்சு. அதனால அதை பண்ணணும். இப்போ தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருஷம் நாங்கள் ஒரு அரை ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர்னு கருப்புகவனி, மாப்பிள சம்பா, துய்யமல்லி, சிவன் சம்பா, காட்டு யானம், இந்த மாதிரி ஒரு 7-8 ரகம் வருஷம் போடுறோம். இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. இயற்கை விவசாய மாதிரிலன்னு சொல்கிறாங்க, ஏடிஏ சொல்கிறாங்க, ஜேடிஏ சொல்கிறாங்க. அந்த இயற்கையாக என்ன பண்ணலாம், நஞ்சில்லா உணவு பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இந்த இயற்கை விவசாய கருத்தரங்கு, விழிப்புணர்வு கருத்தரங்கு எங்களுக்கு நல்ல உதவியாக இருந்து சிறப்பாக இருந்தது. டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.